ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் இன்றைக்கு கௌரி பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள். அதில் சிறப்பாக இன்றைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் மகளிர் தான் நிறைய வந்திருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து ஒரு ஸ்லோகம். ஸ்ரீமத் பாகவதம் 11வது காண்டம் 5வது அத்தியாயம் பதம் 32 அப்படின்னு ஸ்லோகம் சொல்கிறேன். எல்லாத்தையும் சொல்லுங்க. கிருஷ்ணவர்ணம் விஷா கிருஷ்ணம்
சாங்கோபாங்காஸ்திர பார்ஷதம் யக்ஞை சங்கீர்த்தன ராயை யஜந்தி தி சுமேதச கிருஷ்ணவர்ணம் திஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்காஸ்திர பார்ஷதம் யக்ஞை சங்கீர்த்தன ராயே யஜந்தி தி சுமேதச கிருஷ்ணவர்ணம் திஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்காஸ்திரபார்ஷதம் யக்ஞை சங்கீர்த்தன பிராயை யஜந்தீஹி சுமேதச. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை கலியுகத்தில் சிறந்த புத்திமான்கள் சதா கிருஷ்ணருடைய நாமங்களை பாடிக்கொண்டிருக்கும் பகவானின் அவதாரத்தை கீர்த்தனை என்ற யாகத்தாலேயே பூஜிக்கின்றனர். அவரது வர்ணம் கருணை இல்லை என்றாலும் அவர் கிருஷ்ணரே ஆவார். அவர் தமது சகாக்களாலும் சேவர்களாலும் ஆயுதங்களாலும் அந்தரங்க தோழர்களாலும் சூழப்பட்டிருக்கிறார். பொருளுரை. இதே ஸ்லோகம் கிருஷ்ணதாச கவிராஜரால் சைத்தன்ய சரிதாமிரத்தில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. இச்சுலோகத்திற்கு ஸ்ரீல பிரபுபாதர் பின்வரும் பொருளுரையை கொடுத்துள்ளார். ஜீவ கோஸ்வாமி கிரம சந்தர்ப்பம் என்ற தமது பாகவத உரையில் இச்சுலோகத்தை பின்வருமாறு நடத்துகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பொன்னிறமாகவும் தோன்றுகிறார். அந்த பொன்னிற அவதாரம் இக்கலியுகத்தில் சிறந்த அறிவாளிகளால் பூஜிக்கப்படும் பகவான் சைத்தன்யர் ஆவார். இதை கர்கமுனி பாகவதத்தில் உறுதி செய்துள்ளார். அதாவது குழந்தை கிருஷ்ணர் கருப்பு வர்ணம் என்றாலும் அவர் வேறு 3 வர்ணங்களில் கூட தோன்றுகிறார். அவர் சத்தியுகத்தில் வெள்ளை நிறத்திலும் திரேதாயுகத்தில் சிறப்பு வர்ணத்திலும் தோன்றினார். மீதமுள்ள மஞ்சள் அல்லது பொன்னிறத்தில் அவர் பகவான் சைத்தன்யராக தோன்றினார். கிருஷ்ணவர்ணம் என்றால் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் என்று ஜீவ கோஸ்வாமி விளக்குகிறார். கிருஷ்ணவர்ணம் என்றாலும் கிருஷ்ண சைத்தன்யர் என்றாலும் ஒன்றே. பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் பரமபுருஷர் ஆவார். ஆனால் அவர் எப்பொழுதும் கிருஷ்ணரை விவரிப்பதில் ஈடுபட்டு அவரது நாம ரூபங்களை பாடியும் நினைந்தும் உன்னத ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். மிக உயர்ந்த கடவுள் வாக்கை பிரச்சாரம் செய்யும் பொருட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பகவான் சைத்தன்யராக தோன்றுகிறார். வர்ணயதி என்றால் கூறுகிறார் அல்லது வர்ணிக்கிறார் என்று பொருள். பகவான் சைத்தன்யர் எப்பொழுதும் கிருஷ்ணருடைய நாமத்தை வர்ணித்துக் கொண்டே அதை பாடுகிறார். அவர் கிருஷ்ணரே என்பதால் அவரை சந்திப்பவர்கள் எல்லோரும் கிருஷ்ணரின் புனித நாமத்தை பாடுவதோடு பிறகு அதை பிறருக்கு விவரிக்கவும் செய்கின்றனர். அவர் ஒருவனுக்குள் உன்னதமான கிருஷ்ண உணர்வை புகுத்தி அவனை உன்னத ஆனந்தத்தில் மூழ்கடித்து விடுகிறார். எனவே நேரடியாகவோ அல்லது ஓசை மூலமாகவோ எல்லா விதத்திலும் அவர் கிருஷ்ணராகவே எல்லோரும் முன்னிலையில் தோன்றுகிறார். பகவான் சைத்தன்யரை பார்த்த மாத்திரத்தில் ஒருவனுக்கு உடனே கிருஷ்ணரின் நினைவு வந்துவிடுகிறது. எனவே அவரை விஷ்ணு தத்துவமாக ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது பகவான் சைத்தன்யர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். சாங்கோ பாங்காஸ்திர பார்ஷதம் என்ற சொல் பகவான் சைத்தன்யர் கிருஷ்ணரே என்பதையும் மேலும் குறிப்பிடுகிறது. அவரது உடல் எப்பொழுதும் சந்தன மர ஆபரணங்களாலும் சந்தன பசையாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அவர் தமது பேரழகினால் கலியுக மக்களை ஈர்க்கிறார், தோற்கடிக்கிறார். மற்ற அவதாரங்களின் போது அசுரர்களை தோற்கடிக்க பகவான் சில சமயம் ஆயுதங்களை பிரயோகித்தார். ஆனால் இக்கலியுகத்தில் அவர் சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றி தமது பரிபூர்ண கவர்ச்சியுடைய தோற்றத்தினாலேயே அவர்களை வெல்கிறார். ஸ்ரீ சைத்தன்யரின் அழகே அசுரர்களை தோற்கடிக்கும். அவரது ஆயுதம் என்று சில ஜீவ கோஸ்வாமி விளக்குகிறார். அவர் பூர்ண கவர்ச்சியுடையவர் என்பதால் அனைத்து தேவர்களும் அவரது துணைவர்களாக அவருடனேயே வாழ்ந்தனர் என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அவரது செயல்கள் அசாதாரணமானவை. அவரது சகாக்கள் அற்புதமானவர்கள். அவர் சங்கீர்த்தன இயக்கத்தை பரப்பிய போது குறிப்பாக வங்காளத்திலும் ஒடிசாவிலும் பல சிறந்த பண்டிதர்களையும் ஆச்சாரியர்களையும் அவர் கவர்ந்தார். பகவான் சைத்தன்யர் எப்பொழுதும் அவரது சிறந்த சகாக்களான பகவான் நித்யானந்தர், அத்வைதர், கதாதரர், ஸ்ரீவாசர் போன்றவர்களால் சூழப்பட்டிருந்தார். ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி வேத இலக்கியங்களிலிருந்து பின்வரும் கருத்தை மேற்கோள் காட்டுகிறார். அதாவது யாகங்களையோ அல்லது வேத கிரியைகளையோ செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவர் கூறுகிறார், இதற்கு பதிலாக ஜாதி பத மேதமின்றி எல்லோரும் ஒன்று கூடி ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடி பகவான் சைத்தன்யரை பூஜிக்கலாம். கிருஷ்ணர் என்ற பெயருக்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதையே கிருஷ்ணவர்ணம், விஷா கிருஷ்ணம் என்ற சொற்கள் குறிப்பிடுகின்றன.
பகவான் சைத்தன்யர் கிருஷ்ணரின் நாமத்தை பாடி கிருஷ்ண உணர்வை போதித்தார். எனவே பகவான் சைத்தன்யரை பூஜிக்க ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று அனைவரும் கீர்த்தனம் செய்ய வேண்டும். தேவாலயம், ஆலயம், மசூதி ஆகிய இடங்களில் வழிபாடு செய்யும்படி பிரச்சாரம் சாத்தியமில்லை. ஏனெனில் அவற்றில் மக்களுக்கு ஆர்வமில்லை. ஆனால் எங்கு வேண்டுமானாலும் மக்கள் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடலாம். இவ்வாறு பகவான் சைத்தன்யரை வழிபடுவதன் மூலம் பரமபுருஷரை எளிதில் திருப்திப்படுத்தலாம். பகவான் சைத்தன்யரின் புகழ்பெற்ற சீடரான ஸ்ரீல சார்வபௌம பட்டாச்சாரியார் கூறுகிறார், உன்னத பக்தி தொண்டின் அடிப்படை கொள்கை மறைந்து விட்டதால் அதை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் தோன்றியுள்ளார். அவர் கருணை கூர்ந்து கிருஷ்ண பிரேமையை வாரி வழங்குகிறார். ரீங்காரமிடும் வண்டுகள் தாமரை பூவினால் கவரப்படுவது போல அனைவரும் பகவான் சைத்தன்யரின் பாதங்களால் மென்மேலும் கவரப்பட வேண்டும். சைத்தன்ய மகாபிரபுவின் அவதாரத்தை பற்றி ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திலும் விவரிக்கப்பட்டுள்ளது. இது மகாபாரதத்தின் தான தர்ம பர்வத்தில் 189ஆம் அத்தியாயத்தில் காணப்படுகிறது. ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி இதை பின்வருமாறு மேற்கோள் காட்டியுள்ளார். ஸ்வர்ணவர்ணோ ஹேமாங்கோ வராண்ட ஸ்கந்தனாங்கதி. அவரது ஆரம்ப நிலைகளில் பொன்னிறமுள்ள ஒரு குடும்பஸ்தராக அவர் தோன்றுகிறார். அவரது அவயவங்கள் அழகாக காணப்படுகின்றன. சந்தனம் பூசிய அவரது உடல் உருக்கிய தங்கம் போல் ஜொலிக்கிறது. மேலும் அவர் பின்வருமாறு மேற்கோள் காட்டியுள்ளார். சந்நியாச கிருச்சம சாந்தோ நிஷ்டா சாந்தி பராயண. அவரது பிந்திய லீலைகளின் போது அவர் துறவு கொண்டு சமநோக்கும் சாந்தியும் உடையவராக விளங்குகிறார். அவர் பக்தர் அல்லாத அருள்வாதிகளை பேச்சற்றவர்களாக செய்வதால் சாந்திக்கும் பக்திக்கும் மிக உயர்ந்த இருப்பிடமாவார். तस्मै श्री गुरवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। ஸ்ரீமத் பாகவதம் அதாவது வேதங்களின் மிக கனிந்த ஒரு பகுதி. இதுல முக்கியமா இந்த ஸ்லோகம் நமக்கு துவாபரத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் கலியுகத்திற்கான செய்தியுமே இது இருக்கு. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோ பாங்காஸ்திர பார்ஷதம் யக்ஞே சங்கீர்த்தன பிராயை யஜந்தி சுமேதசக. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலியுகத்தில் இந்த புத்திமான்கள் என்ன செய்வாங்க, நம்ம எல்லா செயல்கள் எந்த செயல்கள் செய்தாலும் சரி அதில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்வாங்க. அதில் புத்திமான்களாக இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரி செய்வாங்க? இப்போ என்ன சொல்றாங்க, புத்திமான்கள் என்ன செய்வாங்களாம், கலியுகத்தில் சிறந்த புத்திமான்கள் சதா கிருஷ்ணருடைய நாமங்களை பாடிக்கொண்டிருக்கும் பகவானின் அவதாரத்தை கீர்த்தனை என்ற யாகத்தாலேயே பூஜிக்கின்றனர். அவரது வர்ணம் கருமை இல்லை என்றாலும் அவர் கிருஷ்ணரே ஆவார். அவர் தமது சகாக்களாலும் சேவகர்களாலும் ஆயுதங்களாலும் அந்தரங்க தோழர்களாலும் சூழப்பட்டிருக்கிறார். இப்போ வழிமுறைகள் நிறைய இருக்கு. ஆனாலும் நமக்கு எது எளிமையா செய்யத்தக்கது அப்படின்னு பார்க்கும்போது கலியுகத்தில் பகவானுடைய நாமங்களை நம்ம சங்கீர்த்தனம் செய்வது அப்படிங்கிறது தான் நமக்கு சிபாரிசு செய்யப்பட்டது. ஏன்னா அது மிக மிக ஒரு எளிமையான ஒரு விஷயம். மற்றதுக்கு எல்லாமே நிறைய நம்ம சாமர்த்தியங்கள் தகுதிகள் எல்லாமே வேணும். இப்போ சுருக்கமாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க திருவிளையாடல் ஒரு படம் வந்தது, பழைய படம். அந்த படத்தில் நாரதர் சிறுவர்மான் பார்வதி தேவி கிட்ட ஒரு பழம் ஒன்று கொண்டு கொடுப்பாங்க. இதை உலகத்திலேயே கிடைக்காத அபூர்வமான கனி, இதை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இவ்வளவு விசேஷமான கனியை அப்படியே நான் சாப்பிடணும்னு விரும்பல, இதை எதிர்கால பிள்ளைகள் கையில, அதனால என்னுடைய குழந்தைகளுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஆளுக்கு பாதியே கொடுப்பார். இல்லை இது முழுமையாக தான் ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன பண்றாங்க, சரி இந்த
பழத்தை வாங்குவதற்கு யாருக்கு தகுதி இருக்குதோ அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது ஒரு சின்ன போட்டி வைக்கிறாங்க. இந்த உலகத்தை யார் வந்து முதல்ல சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து கனியை கொடுப்பது அப்படின்னு சொல்லி. அப்போ முருகர் என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு வாகனம் இருக்கு, மயில் இல்லைங்களா, மயில் வாகனத்தில் ஏறி அவர் வந்து உலகத்தை சுத்தறதுக்காக போயிடுறாரு. விநாயகர் பெருமான் என்ன பண்றாரு, அங்க அவர் அப்பா அம்மாவே உலகம் சொல்லி அப்பா அம்மாவையே சுற்றி வர்றதாக அங்க அதில் ஒரு காட்சி இந்த திரைப்படத்தில் இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை இந்த இடத்துலயே சுற்றி வந்து அவர் வந்து அந்த ஞான பழத்தை வாங்கிடுறாரு. அங்கே புத்திசாலியாக நடந்துக்கிறார். முருகன் என்ன பண்றாரு, மயில் எடுத்து புறப்படுறாரு. அப்போ அதே மாதிரிதான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆன்மீக வழிமுறைகள்ல மிக மிக எளிமையான ஒரு வழிமுறையாக இன்னைக்கு கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுல சொல்லியிருக்கிறது புத்திமான்கள், ஏன்னா அறிவில் சிறந்தவர்கள், ஏன்னா அறிவில் சிறந்தவர்களாக அவங்களுக்கு உயர்ந்த வழி என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த பகவானை வந்து எப்படி கும்பிடுவாங்க அப்படின்னா, கலியுகத்தில் எப்பவுமே பகவானுடைய நாமங்களை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பக்தருடைய வேடத்தில் அவதரித்திருக்கின்ற சைத்தன்ய மகாபிரபுவினுடைய வழியை பின்பற்றி அவர்கள் நடப்பார்கள் அப்படிங்கிறதான். அப்ப சைத்தன்ய மகாபிரபு என்ன வழிமுறை சொல்லி கொடுத்தார், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படிங்கிறது எழுதி. இந்த மந்திரங்களை சொல்வதற்கு இது ஆக்சுவலாக மந்திரமும் கூட சொல்ல வேண்டியது, இது நாமங்கள், பகவானுடைய நாமங்கள். மந்திரங்களை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நிறைய தகுதிகள் தேவை. ஆனால் பகவானுடைய நாமங்களை சொல்வதற்கு எந்த தகுதியுமே தேவையில்லை. அப்போ அந்த கலியுகத்தில் நாம நாமங்களை சொல்லி பகவானின் புகழை நாமங்கள் மூலம் பரப்புகின்ற பகவான் சைத்தன்ய மகாபிரபுவை நாம சார்ந்து அவரது அடியை திருவடியை பின்பற்றி நாம வாழ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சாட்சாத் கிருஷ்ணா. இங்க சொல்லியிருக்காங்க 4 விதமான நிறங்களில் அவர் வந்திருக்காங்க. கிருஷ்ணா அப்படின்னா அவர் கருமை நிறம், சியாம சுந்தரர். சியாம சுந்தரர் அப்படின்னா சியாமம் அப்படின்னா கருமை நிறம் சொல்லுவாங்க. பகவானை கருநீல மேக நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீலமேக சியாமள வர்ணன் அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க. அப்போ அது ஒரு நிறம், அது பகவானுடைய இயற்கையான நிறம். அப்போ அவர் அது இல்லாம வேறு 3 நிறங்கள்ல வந்திருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி 3 நிறம்? ஸ்வேத வராகம், ரத்த வராகம், அப்புறம் இந்த 2, இன்னொன்று 3வது மஞ்சள் நிறத்தில் வருவார். அப்போ இந்த ஸ்வேத வராகம் அப்படிங்கிறது வந்து வராகம் மூர்த்தியா வந்தது. அவர் வந்து சத்தியுகத்திலேயே அதெல்லாம் முடிஞ்சது. வெள்ளை நிறத்துக்கு வந்தது, அப்புறம் சிகப்பு நிறத்தில் ரத்த வராகம், இது எல்லாமே வந்து முந்தைய காலகட்டங்களிலே முடிஞ்சது, முந்தைய யுகங்களிலே. அப்போ இனி பாக்கி இருக்கிறது மஞ்சள் நிறம், அதுதான் கலியுகத்துக்கு நடக்க இருக்குது அப்படின்னு தான் சொல்லி இதே பாகவத்திலே சொல்லியிருக்காங்க. பாகவதம் சொல்லப்பட்டது எப்போ? 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு அவதரித்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் 500 வருஷங்களுக்கு முன்னாடி. இப்போ சாட்சாத் பகவான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பகவானுடைய அவதாரங்களை நிறைய பூஜிச்சுட்டு வரோம், வழிபட்டு வரோம். பகவானுடைய அவதாரங்கள் எதெல்லாம் இருக்கு சொல்லுங்க, ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்களேன். பகவானுடைய அவதாரங்கள் எதெல்லாம் இருக்கு? ராம அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், கூர்ம அவதாரம், இப்படி பல அவதாரங்கள் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அவதாரங்கள் எடுக்கும்போது எல்லாமே வந்து அவருடைய சக்தியை, அவருடைய விநியோகத்தை தான் அங்கே அனுப்புறாரு ஒவ்வொரு விஷயத்திலும். ஆனால் இங்கே சைத்தன்ய மகாபிரபுவாக வரும்போது கலியுகத்தில் சாட்சாத் அவரே வந்துடுறார். அங்கே அவதாரமாக அவர் வரல, சாட்சாத் கிருஷ்ணாவே அவர் அங்கே அவதரிக்கிறார் அப்படிங்கிறது. அப்போ இது வித்தியாசம் இருக்கு, அவதாரங்களுக்கும் அவதாரிக்கும் வித்தியாசம். பகவான் அவர் எல்லா அவதாரங்களுக்கும் மூலம், அதனால கிருஷ்ணன் வந்து அவதாரி, அவர் அவதாரம் அல்ல. நம்ம என்ன சொல்லுவோம் பெரும்பாலும்? அவதாரம் அவதாரம் சொல்லுவோம். அவதாரம் அப்படின்னா அந்த மேல இருந்து கீழே இறங்கி வர்றதுன்னு. அப்ப அது பகவான் கிட்ட இருந்து இறங்கி வர்றாரு. ஆனா இங்கே சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் கிருஷ்ணாவே வந்துடுறாரு, அங்கிருந்து அவதாரமா அவர் வரல. அப்போ இதை நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவானே சாட்சாத் அவரே மூல ரூபமாக வர்றாரு அப்படின்னா அதனுடைய சக்தியே வேற. அப்போ இந்த
வழிமுறையை யாரெல்லாம் பின்பற்றி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து மிக புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லி இங்க பாகவதர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது இல்லாம அங்க வந்து பகவான் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி அவரு ஆக்சுவலா பக்த ரூபத்தில் வந்திருக்காரு. ஒரு பக்தன் எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கறத நமக்கு வந்து ஒரு உதாரணமாக ஒரு உண்மையை அமைச்சு காமிச்சிருக்காரு, ரோல் மாடல். அப்ப நாமெல்லாம் பக்தி பண்ணணும்னா சைத்தன்ய மகாபிரபுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கலியுகத்தில் வந்து அவர் அவதரிச்சதே சாதாரண மற்ற அவதாரங்களை எல்லாமே வந்து அவர் நிறைய அசுரர்களை எல்லாமே கொண்டார். ஆனா கலியுகத்தில் அவர் எந்த கொலையும் செய்யல. அவர் சைத்தன்ய மகாபிரபுவாக வரும்போது அவரு யாரையுமே சிக்ஷிக்கல, யாரையுமே கொல்லல. எப்படின்னா முதல்ல வந்து ஒரு அசுரன் நல்லவன், நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிற இது வந்து இந்த குணங்கள் வந்து பெரும்பாலும் தனித்தனியாக தான் இருக்கலாம். வேறு வேறு கிரகங்களுக்கு மத்தியில் இருக்கு. ஒரு கிரகத்தில் பார்த்தா அசுரர்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க, ஒரு கிரகத்தில் பார்த்தா நல்லவர்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க. அப்ப அங்கே அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நல்லவர்கள் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரெண்டு பேருக்குமே அடிக்கடி சண்டை வருது. அப்ப அங்க ரெண்டு பேர் கிரகங்கள் இருந்து நடந்துட்டு. அப்ப ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன் இவங்க எல்லாம் பெரிய பெரிய அசுரர்களா இருந்தாங்க. அவங்க எல்லாமே பகவான் வந்து என்ன பண்ணாரு, ஒன்று வராக ரூபம் எடுத்து அவங்கள சம்ஹாரம் பண்ணாரு, நரசிம்ம ரூபம் எடுத்து சம்ஹாரம் பண்ணாரு, இப்படி எல்லாம் இருந்தது. அதே மாதிரி அது வந்து சத்தியுகத்தில் நடந்தது. திரேதாயுகத்துல அவங்க பகவான் வரும்போது அப்ப எந்த மாதிரி நிலைமை இருந்தது அப்படின்னா, அந்த நல்லது கெட்டது அப்படிங்கிறது வந்து ரெண்டு கிரகங்களுக்கு நடுவே அப்படிங்கிறது இல்லாம ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் இருக்கு. ரெண்டு நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி அவர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார் இல்லைங்களா, சூரிய வம்சம். அதே மாதிரி இலங்கையில ராவணன். அப்ப அங்க என்ன தெரியுது, நல்லாவே தெரியுது. ஒரு நாட்டில் வந்து பகவானுடைய பக்தர்களான சுரர்கள் தேவர்கள் இருந்தாங்க, இன்னொரு பக்கம் கெட்டவர்களா இருந்தாங்க, அசுரர்கள் இருந்தாங்க, அவங்க இலங்கையில் இருந்தாங்க. ரெண்டு நாடுகளுக்கு இடையில பிரச்சனையா இருக்கு. அப்ப இந்த பகவான் என்ன பண்றாரு, அந்த வேறு கிரகத்தில் இருந்த சத்தியத்தில் வாழ்ந்த அந்த கிரகத்தில் இருந்தவங்களை எல்லாம் கொண்டுறாரு. அதே மாதிரி வேற நாட்டில் இருந்தவங்களையும் கொண்டுறாரு. மூன்றாவது யுகமான துவாபர யுகத்துல ரெண்டு குடும்பங்களுக்கு நடுவில் பிரச்சனை இருக்கு. ஒரு பக்கம் வந்து ஒரு குடும்பத்துல எல்லாரும் நல்லவர்களாகவும், இன்னொரு குடும்பத்துல எல்லாருமே அசுரர்களாகவும் இருக்கிறாங்க. அப்ப அங்க பார்க்கும்போது அங்க ரெண்டு குடும்பங்களுக்கு நடுவில் அப்படிங்கும் போது ஒரு குடும்பத்தை சார்ந்த எல்லாருமே பகவான் அழைச்சிடுறாரு, கௌரவர்கள் அப்படிங்கிறது. இது எல்லாமே கண்ணுக்கு தெரியுது, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியுது. கலியுகத்துல அதுக்கு ஒரு வித்தியாசமே இல்லாம போயிடுச்சு. எப்படின்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே வந்து நல்ல குணங்களும் கெட்ட குணங்களும் இருக்கு. தனியே நல்லவங்க வேணும் யாரும் இல்லை, தனியே கெட்டவங்க வேணும் யாரும் இல்லை. இப்போ தனியே கெட்டவங்க என்ன இருக்காங்க அப்படின்னா அவங்களை அழிச்சிடலாம். ஆனா கலியுகத்துல பாருங்க, நல்லதுன்னு தனியே பிரிச்சு பார்க்குற மாதிரி எதுவுமே இல்லையா. உலகத்தில் இருக்கிற படைக்கப்பட்ட அத்தனை பொருட்களுமே ஏதோ ஒரு தோஷத்தோடு இருக்கு அப்படின்னு. அப்ப அது மனிதனுமே அதுக்கு விதிவரிக்கல. அப்ப மனிதனுக்குள்ளேங்க என்ன ஆகுது, நல்லது கெட்டது அப்படிங்கிற ரெண்டு குணங்கள் இருக்கு. சரி, அப்ப என்ன பண்ணலாம், கெட்ட குணம் இருக்கு இல்லைங்களா, எல்லாரையுமே அழிச்சிடலாமா? அதுக்கு பகவான் வேண்டியது இல்லையா, அழிச்சா எல்லாரையுமே அழிக்கணும். அப்ப பகவான் என்ன பண்றாரு, அதற்காகவே ஸ்பெஷல் அவதாரமா வர்றாரு சைத்தன்ய மகாபிரபுவாக. எப்படின்னா ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்காரு. கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன பண்றாங்க, கீமோதெரப்பி கொடுக்குறாங்க. கீமோதெரப்பிங்கிறது எப்படி, அந்த பாதிக்கப்பட்ட அந்த இடத்தை மட்டும் அவங்க கதிர்வீச்சுக்கள் மூலியமாக அதை எடுத்துறது. நபருக்கு ஒன்றும் ஆகாது, இந்த நோயாளிக்கு ஒன்றும் ஆகாது. அந்த நோய் இருக்கக்கூடிய இடத்தை மட்டுமே ஒரு லேசர் மூலியமா அவங்க அதையே அழிச்சிடறாங்க, இந்த கிருமியை அழிச்சிடறாங்க. அதே மாதிரிதான் சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட நமக்கு வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்ல வச்சு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை அழிச்சிடறாரு. எப்படி அங்க ரொம்ப அற்புதமான ஒரு ஆபரேஷன், யாருக்கு வழி இல்லை. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொன்னா போதும். சொல்ல 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 என்ன ஆகுது, அங்க வந்து அரிஞானத்தை சொல்ல சொல்ல எல்லா தேவர்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா நல்ல குணங்களுமே நமக்கு வந்துடுமா. நாம் நினைப்போம் நமக்கு சில விஷயம் நம்மளையே நமக்கு பிடிக்காம போயிடும். ஏன்னா என்கிட்ட ஒரு கெட்ட குணம் இருக்கு,
அது என்னை விட்டு போக மாட்டேங்குது. ஏன்னா அவகுணங்கள் 6 அப்படிங்கிறது காம, குரோத, லோக, மத, மோக, மாச்சரியா 6 குணங்கள். இந்த குணங்கள் இல்லாதவங்களே இல்லை, எல்லார்கிட்டையுமே இருக்கு. வேணா அதனுடைய சதவீதம் வேணா எச்ச கம்மியா இருக்கலாம், ஆனா இல்லாதவங்க அப்படிங்கிறது யாருமே. அப்போ இந்த அவகுணங்களை எல்லாம் அழிக்கிறதுன்னா எப்படி? இது அப்படியே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாமா? தெரியுது, ஒரு சட்டை இருக்கு, சட்டையில அழுக்காயிருக்கு, அந்த அழுக்கோடவே இருந்துட்டு இருக்கலாமா? இல்லை துவைச்சு போட்டுக்கலாமா? நம்ம பெரும்பாலும் அப்படியே போடணும்னு நினைக்க மாட்டோம். அதே மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அழுக்கை எப்படி தூய்மைப்படுத்துவது, சுத்தப்படுத்துவது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு தான் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு? பகவானுடைய நாமங்களை சொல்லுங்க. பகவான் என்ன ஆண்டாள் கூட அதான் சொன்னாங்க இல்லையா? ஆண்டாள் வந்து ஊங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றினில் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி வெளியும் சொல்லியிருக்காங்க. அப்போ பகவானுடைய நாமங்களை நம்ம பாடி ஆடும்போது அங்க வந்து தீங்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப எந்த விதத்தில் பார்த்தாலும் கலியுகத்தில் பகவானுடைய நாமங்களை சொல்வது அப்படி அது மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு எளிமையான வழிமுறையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தருடைய ரூபத்தில் இங்கே அவதரித்தார். எங்கே அவதரித்தார்? அதாவது மேற்கு வங்காளம், இன்றைய மேற்கு வங்காளத்தில் கல்கத்தா பக்கத்தில், கல்கத்தாவிலிருந்து ஒரு 150 கிலோமீட்டர் போனாங்க. மாயாப்பூர் அப்படிங்கிற இடத்துல அவர் சைத்தன்ய மகாபிரபு அவதரித்தார். சாட்சாத் கிருஷ்ணா அங்கே ஒரு பக்தராகவே தோன்றினார். அப்போ அங்கே அந்த இடத்தை ஏன் அவர் சூஸ் பண்ணாரு அப்படின்னா, இன்னைக்கு ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒவ்வொரு துறைக்குமே எது ஹெட்டு அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு வியாபாரம் அப்படின்னா இன்னைக்கு பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க? பாம்பே தான் சொல்லுவாங்க. அது ஒரு கம்பு பேங்கு, எல்லா முக்கியமான பேங்குகளுடைய ஹெட் ஆஃபீஸ் எல்லாமே அங்கே இருக்கு. பெரிய பெரிய கம்பெனிகளுடைய தலைமை அலுவலகம் அங்கே இருக்கு. இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஆன்மீகம் அப்படின்னாவே, வேதங்கள், வேத கல்வி அப்படின்னாவே மொத்த உலகத்துக்குமே ஒரு தலைமையகம் அப்படி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவதீபம் அப்படிங்கிற இடத்தா இருந்துதான். நவதீபம் அப்படிங்கிறது எங்கேயும் வேற, சாட்சாத் மாயாப்பூரே தான். மாயாப்பூருக்கு பக்கத்து சுற்றி இருக்கிறதெல்லாம் அதே தான். நவதீபங்கள், 9 தீவுகள். அப்போ அதுதான் வந்து வேத பண்டிதர்கள் நிறைய பேர் இருக்கிற மாதிரியான ஒரு இடமாக இருந்தது. அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அங்கே வந்து பண்டிதர்கள் எல்லாருமே இங்கே வருவாங்க. வரும்போது அங்கே எப்படின்னா வேதங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் வேதங்களில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பெரிய புரிஞ்சுக்கல. அதை சரி பண்ணுறதுக்கு பகவான் அங்கேயே தெரிந்தார். எப்படின்னா சைத்தன்ய மகாபிரபுவோட ஆக்சுவலாக அவருடைய முழுசு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். இன்னைக்கு மாலை சாயந்தரம் திரு சங்கர்ஷன் பிரபுவர்களுமே அந்த தலைப்பில் பேசியிருக்கிறாரு. அதனால நம்ம வந்து பேசுறது சுருக்கமாக பேசுவோம். சைத்தன்ய மகாபிரபு அவர் மொத்தமாகவே 48 வருஷங்கள் தான் இங்கே வாழ்ந்திருந்தார். 48 வருஷம். அதில் 24 வயதில் வந்து அவர் சன்னியாசம் ஏற்றார். 24வது வயசுல அவர் திருமணம் ஆனதுமே உடனே சன்னியாசம் எடுத்தார். எதனால அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு குடும்பஸ்தரா கிரகஸ்தரா இருந்து ஒரு ஆன்மீக கல்வியை போதிக்கும் போது நிறைய கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் வந்து ஒரு சாதாரண மனிதராக தான் அவர் நினைப்பாங்க. அதே சமயம் ஒரு துறவி சன்னியாசி அப்படின்னா வந்து அதற்கு ஒரு சிறப்பு இருக்கு. ஏன்னா எல்லா காலங்களிலுமே அதுக்கான ஒரு உயர்வு அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு. அதனால சன்னியாசிகள் அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கு. பெரும்பாலும் அவங்களுடைய நம்ம வீடுகளில் வந்து சன்னியாசிகளை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்யறது, சிறப்பு செய்யறது, இது எல்லாமே வந்து ஒரு வழக்கத்தில் இருந்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி இருக்கும்போது சன்னியாசிகள் சொன்னா கேட்டுக்குவாங்க. ஏன்னா அவங்க வாழ்வில் வந்து பௌதிக புலனின்ப எல்லாத்தையுமே துறந்தவர்கள், அதை விட்டுட்டாங்க. ஏன்னா புலனின்பம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம மாட்டிட்டு இருக்கோம், அதை விட முடியாம. ஆக்சுவலா வந்து நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு புலனின்ப விஷயங்கள் தேவைதான் அப்படின்னாலும் அது எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறதுல ஒரு
அளவுகோல் நம்மகிட்ட இருக்கணும். ஆனால் கலியுகத்தில் அந்த அளவுகோல் இல்லை. அவங்கவுங்களுக்கு தோண்டு மாதிரி அவங்கவுங்க அந்த புலனின்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ அதனால அவங்களுக்கு வந்து அந்த ரினவுன்சியேஷன் துறவு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு முடியாததாக இருக்கு. அப்போ அந்த நிலையில அந்த புலனின்பங்களை துறந்தவர்கள், அந்த துறவியானவர்கள் ஒரு உயர்ந்த விஷயங்களை சொல்லும்போது மக்கள் ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனபாகத்தில் இருந்தாங்க. அதனால சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, அவரு சரி நம்ம இந்த இல்லற வாழ்க்கையிலேயே வந்து நீடிச்சுட்டு இருக்கிறத விட நாம் ஒரு சன்னியாசம் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அவர் 24 வயசுல சன்னியாசம் எடுத்துட்டார். சன்னியாசம் எடுத்ததுக்கு பின்னாடி அவர் முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை பகவானுடைய நாமங்களை பிரச்சாரம் பண்றதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி ஊராக அவர் வந்து பிரயாணம் செஞ்சு அவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு வந்திருக்காரு சைத்தன்ய மகாபிரபு. ஸ்ரீரங்கம் வந்திருக்காரு, சென்னை, திருவட்டாறு, இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு வந்திருக்காரு. அப்போது சைத்தன்ய மகாபிரபு இந்த மொத்த இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த உலகம் முழுவதும் அவர் போகல, ஆனால் இந்தியா முழுவதும் அவர் சுற்றியிருக்கார், பிரயாணம் பண்ணியிருக்கார். அப்போ அந்த பிரயாணம் பண்ணி அவர் பகவானுடைய நாமங்களை எல்லாருக்கும் வந்து சொல்லி கொடுத்துருந்தார். அங்கங்கே அவர் வந்து தன் சிஷ்யர்களாக நிறைய பேர் ஏற்றுக்கிட்டு அந்த சிஷ்யர்கள் மூலியமா இந்த விஷயம் உலகம் முழுவதும் போய் சேர வேணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தார். அந்த மாதிரி அவர் ஏற்படுத்தின சிஷ்யர்களில் பிரதானமான சிஷ்யர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருந்தாவன கோஸ்வாமிகள் 6 பேர் இருக்காங்க. அந்த 6 கோஸ்வாமிகளுக்கு தான் வந்து சைத்தன்ய மகாபிரபு ஒரு கட்டளை கொடுத்துருந்தார். என்னன்னா, இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே ஒரு நூல் வடிவத்தில் எல்லாமே வந்து ஒரு செவிவழி செய்திகளாக தான் இருந்துட்டு இருந்தது. அப்போ அது எல்லாமே நூல்களாக அவர் வந்து இது எழுதணும், புத்தகங்களாக எழுதணும் அப்படின்னு சொல்லி அவருடைய சீடர்களுக்கு கட்டளையிட்டு இன்னைக்கு பக்தி சம்பந்தமான அத்தனை கிரந்தங்களும் எல்லாமே வந்து புத்தக வடிவில் வந்துடுச்சு. அப்போ அது மூலியமா அப்படியே வந்து அந்த செய்திகள் ஒவ்வொருத்தருக்காக போய் சேர்ந்து அதன் மூலியமா அந்த பரம்பரை வளர்ந்து கொண்டு இன்றைக்கு நமக்கு சைத்தன்ய மகாபிரபுடைய சிந்தனைகள், சைத்தன்ய மகாபிரபுடைய போதனைகள் எல்லாமே வந்து நமக்கு பிரபுபாதர் மூலியமாக நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அப்போ பின்னாடி இனி வரக்கூடிய மக்களுக்குமே அது கிடைக்கிறது இருக்கு. அப்போ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காரணம் சைத்தன்ய மகாபிரபு. அது வரைக்குமே வந்து ஏதோ ஒரு சாரார் இந்த பக்தி அவங்களுக்கு மட்டுமே சொந்தம் அப்படிங்கிற மாதிரி இதைய எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சைத்தன்ய மகாபிரபு தான் வந்து இது ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் இல்லை, ஒரு சாராருக்கு சொந்தம் இல்லை, ஒரு பிரிவினருக்கு சொந்தம் இல்லை, எல்லாருக்குமே சொந்தமானது. ஏன்னா கிருஷ்ணா அர்த்தம் சொல்றார் பகவத்கீதை, சமூகம் சர்வபூதேஷு, நான் எல்லாருக்கும் சமமானவன் அப்படின்னு சொல்லி இந்த ஞானம் எல்லோருக்குமானது. மமைவாம்ச ஜீவலோகே, இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து என்னுடைய அம்சங்கள். அப்படி அந்த அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாம் என்ன நினைச்சுக்கிறோம், மனிதர்களாகி நம்மை மட்டும் நாம் நினைச்சுக்கிறோம். ஆனா கிருஷ்ணா அந்த மாதிரி சொல்லு, எல்லா ஜீவராசிகளும், எல்லா ஜீவராசிகளும் புழு பூச்சியாக கூட இருக்கலாம். ஏன் புழு பூச்சி ஆச்சு, அது ஒரு காலகட்டத்தில் மனிதனாகவும் இருந்திருக்கு. ஆனா தான் செய்த காரியங்கள்னால, ஒரு தாழ்ந்த நிலையிலான ஒரு காரியங்கள் செய்ததுனால அது பாவ கர்மாக்களாக மாற்றப்பட்டு அது ஒரு தாழ்ந்த உயிரினமாக வாழ்ந்துருக்கு. அப்போ ஒரு புழுவாகவோ பூச்சியாகவோ பறவையாகவோ விலங்காகவோ இது எல்லாமே வாழ்றது எல்லாமே அவர்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப அது வந்து அந்த ஒரு பிறவி கிடைக்கிறது. அப்போ அந்த சைத்தன்ய மகாபிரபு அந்த ஒரு இதுக்கு வேண்டிய இது எல்லாருக்குமானது, இந்த ஞானம் இது ஒரு சாராருக்குமானது அல்ல அப்படின்னு சொல்லி அவர் வந்து இதைய சொல்லி கொடுத்துட்டு வந்தார். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோட காசி வர்றார். வாரணாசின்னு சொல்கிறோம், பனாரஸ்ன்னு சொல்கிறோம், காசி எல்லாம் ஒன்று தான். அப்போ அவரோட காசிக்கு வரும்போது அங்கே ஒரு பிராமணன் அவர் வந்து அவருடைய வீட்டுக்கு சைத்தன்ய மகாபிரபு கூப்பிடுறாரு. அப்போ அங்கே நிறைய சன்னியாசிகள் வருவாங்க, அங்கே வந்து ஆன்மீகத்தை பற்றின விவாதங்கள் நடைபெறும், நீங்களும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு கூப்பிடுறாரு. சைத்தன்ய மகாபிரபு சரி வரேன்றார். நேரம் போகிறார். போனால் அங்கே பெரிய அறையில் நிறைய சன்னியாசிகள் இருக்காங்க. சன்னியாசிகள் அப்படின்னா அங்கே கிருஷ்ண பக்தர்களாக யாரும் இல்லை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாயாவாத சன்னியாசிகள்
ஆதிசங்கருடைய வழிவந்த, அதாவது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை அதனுடைய சாராம்சத்தை புரிஞ்சுட்டா மட்டும்தான் நம்ம சாஸ்திரம் படித்த மாதிரி தெரிஞ்சுட்ட மாதிரி. அதனுடைய சாராம்சம் தெரியல அப்படின்னா அதை வந்து நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிறதாக அர்த்தம் இல்லை. அப்போ அங்கே இருந்த சன்னியாசிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பகவான் ஜோதி முடிவானவர், அவருக்கு கைகள் கால்கள் எல்லாம் இல்லை, இந்த மாதிரியான ஒரு கருத்துடையவர்களாகவும், கடவுளும் நாமளும் ஒன்றுதான் அப்படிங்கிற மாதிரி கருத்துடையவர்களாகவும் இப்படி எல்லாம் இருந்தாங்க. இப்போ இவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு சாதாரண ஒரு பக்தராக அவர் வந்திருக்கிறதுனால அவர் வந்து தன்னை மிகப்பெரிய நபராக வெளிக்காட்டிக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, ஓரமாக அங்கே நிறைய பார்த்தீங்கன்னா அழுக்கெல்லாம் அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறார். அப்போது அதில் தலைமையாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பிரகாசானந்த சரஸ்வதி அப்படிங்கிறவர். அவர் உடனே போய் சைத்தன்ய மகாபிரபுவை கூப்பிடுறாரு, நீங்கள் வந்து முன்னாடி வந்து உட்காருங்க, அந்த அழுக்கா இடத்துல உட்காராதீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ அவர் வந்து சொல்லும்போது அங்கே இருந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் கிருஷ்ண பக்தியை பற்றி எடுத்து சொல்றாரு. ஆனால் வேதங்கள் அப்படிங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தா ஏதோ வாய்ப்பாடு படிக்கிற மாதிரி படிக்கிறதுக்காக அல்ல. ஏன்னா கிருஷ்ணாவே பகவத்கீதையில 15வது அத்தியாயத்தில் என்ன சொல்றாரு, சர்வசிய சாகம் கிருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச வேதைஷ்ட சர்வை அகமேவ வேத்யோ வேதாந்தக்கு வேதை தேவச்சாகம். என்ன சொல்றாரு அப்படின்னா, வேதங்களால் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய பொருள் நானே அப்படிங்கிறார். வேதங்கள் படிக்கணும் அப்படின்னா எல்லாம் படிச்சுட்டு கிருஷ்ணர் யாரு அப்படின்னு கேட்டால் பிரயோஜனம் இல்லை, படிச்சதுக்கான ஒரு அர்த்தமே இல்லை. ஏன்னா கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேதங்கள் படிக்கிறாங்க. வேதங்கள் படிச்சுட்டு கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அப்ப அது வேதம் படிச்சு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இது எல்லாமே நம்ம ஸ்கூல்ல போய் பாடம் படிக்கிறோம், அதற்கு படித்ததனுடைய சாரம் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா பிரகலாதனுடைய கதையே பார்த்தீங்கன்னா, இரண்யகசிபு நீ குருகுலத்தை படித்ததனுடைய சாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது கூடவே வேற மற்ற பசங்களெல்லாம் படிச்சிருக்காங்க. அப்போ அவங்க எல்லாம் வேற வேற பதில்கள் சொல்றாங்க. ஆனா பிரகலாதர் மட்டும் என்ன சொல்றாரு, சகலத்துக்கும் விஷ்ணுவே அடிப்படையாக இருக்கக்கூடியவர். அப்ப என்னன்னா அதுதான் வந்து நம்ம வேதங்களை படிச்சது, வேதங்களுடைய சாரங்களை கிரகிச்சதுக்கு அர்த்தம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகத்திலையும் கூட கிருஷ்ணா வந்து என்ன சொல்றாரு, இந்த வேதங்களுடைய சாரத்தை புரிஞ்சுட்டு நம்ம செய்யக்கூடிய இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடியது அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்றாரு. எப்படின்னா, ஒரு கிணறு இருக்கு, ஒரு டேம் இருக்கு. ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயி என்ன பண்றாரு, கிணத்துல இருந்து பாசனம் செய்யறாரு. ஒரு 5 HP மோட்டர் வச்சோ 10 HP மோட்டர் வச்சோ அவர் வந்து ஒரு குழாய் வழியாக அவர் அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாத்துக்குமே தண்ணீர் பாய்ச்சுறாரு. அப்படி பாய்ச்சிட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நாளெல்லாம் ஆகுது, 2 நாளெல்லாம் ஆகுது. நிறைய பேருடைய பூமி பார்த்தீங்கன்னா அப்படித்தான், இன்னைக்கு ஒரு ஏரியா பாய்ச்சுவாங்க, நாளைக்கு ஒரு ஏரியா பாய்ச்சுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதே ஒரு டேம்ல இருந்து ஒரு மலையை திறந்து விட்டா என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துல எல்லாம் பாய்ஞ்சு ஒரு ஊரையே மூழ்கிடுச்சு. அப்போ இந்த பைப் லைன் மூலியமா வரக்கூடிய தண்ணீருக்கும் டேம்ல இருந்து டைரக்டா வரக்கூடிய தண்ணீருக்கும் அதனுடைய வீச்சு, வேகம், அளவு எல்லாமே அபரிமிதம். அப்ப அதனால உடனுக்குடனே அது நிறைவேறி அங்க பர்பஸ் என்ன, அத்தனை பூமிக்குமே வந்து நீர் பாய்ச்சணும் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம். அது மோட்டரில் பாய்ச்சினா என்ன, டேமில் பாய்ச்சினா என்ன? அப்போ மோட்டரில் பாய்ச்சினா நிறைய நேரம் ஆகுது. டேம் மூலியமா ஒரு மதத்தை தேர்ந்தெடுக்கும் போது என்ன ஆகுது, டக்குன்னு உடனே பாய்ஞ்சிடுது. அப்போ எதுக்கு கிருஷ்ணா சொல்றாரு அப்படின்னா, வேதங்களை படித்தது அதன் மூலியமாக அதனுடைய சாரத்தை உணர்ந்தவன் அந்த மாதிரி தான் பலனை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பிரகாசானந்த சரஸ்வதி சொல்றாரு, நீங்க வந்து வேதாந்தம் படிக்கலாமே, ஏன்னா நீங்க ஒரு சன்னியாசியா இருக்கீங்க, வேதாந்தம் படிக்கலாமே. வேதாந்தம்னா என்னது, வேதங்களுக்கு அந்தம், அதனுடைய கடைசி, அதனுடைய கருப்பொருள் என்னன்னு புரிஞ்சுக்க. அப்ப வேதாந்தம் படிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு மிகவும் பணிவாக அவர்கிட்ட என்ன சொல்றாரு, எனக்கு வந்து புத்தியெல்லாம் இல்லையாமா, என்ன ஒரு பெரிய படிப்பாளி இல்லை, அதனால என்னுடைய குருநாதர் உனக்கு வேதங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தா உனக்கு மண்டியில் ஏறாது, அதனால நீ வெறும்னே கிருஷ்ணா ராமன் சொல்லிட்டு அதே போதும்
அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு தன்னை தாழ்த்தி கொள்றாரு. ஆக்சுவலா இந்த வேத மந்திரங்களுக்கு மேல இருக்கிறது கிருஷ்ணாராமங்கிற பகவானுடைய நாமங்கள். ஆனா அந்த இடத்துல அவங்க வந்து யாருக்கு எப்படி சொல்லணுமோ அந்த ஒரு தன்மையோட சைத்தன்ய மகாபிரபு அங்க என்ன சொல்றாரு, என்னுடைய குருநாதர் சொல்லிட்டாரு, எனக்கு வேதங்கள் எல்லாம் வேண்டாம், உனக்கு அதெல்லாம் படிக்க முடியாது, அதனால கிருஷ்ணா ராமான்னு சொல்லி ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அதே போகணும் அப்படின்றாரு. அப்போ இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாமங்களினுடைய மகிமையை பற்றி அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து பக்தியினுடைய தாற்பயங்களை சொல்லிக் கொடுத்து அங்கிருந்த அத்தனை பேருமே பக்தர்களாயிட்டார். அது வரைக்குமே அவங்க பக்தர்களா இல்லை. அப்போ இது எல்லாமே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பகவானுடைய நாமங்களை சொன்னதன் மூலியமாக அந்த மொத்த கூட்டமே அவங்க பக்தர்களானாங்க. அது வரைக்கும் அவங்க ஞானிகளாக தான் இருந்தாங்க. ஞானத்துக்கும் பக்திக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம வந்து இங்கே நம்ம இதுக்கு பேரே என்ன போட்டிருக்கோம், பக்தி யோகா மையம். நிறைய பேர் வந்து இங்கே கேட்கறது, நீங்க எங்களுக்கு யோகா படிக்கணுங்க சொல்லிக் கொடுங்க அப்படிம்பாங்க. அந்த யோகான்னு என்னன்னு அவங்களுக்கு தெரியல. மொத்தமாக யோகா அப்படின்னு வந்து இது ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு நினைச்சு சொல்றாங்க. ஆனா அந்த யோகாங்கிறது அப்படி இல்லை. யோகாங்கிறது 4 விதம் இருக்கு. கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம். அப்ப கர்மயோகம் அப்படின்னா என்னது, சாஸ்திரங்கள்ல இன்னென்ன காரியங்கள் செஞ்சா இன்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சில ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. அது எல்லாமே வந்து நம்ம இந்த பௌதிக உலகத்திலேயே மெயின்டைன் பண்றதுக்காக சொல்லப்பட்ட வழிமுறைகள். பக்தியினுடைய நிலைக்கு போக முடியாதவங்க செய்யக்கூடிய காரியங்கள். அப்ப அந்த கர்மயோகம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு லெவலுக்கு வரைக்கும் தான் வச்சுக்கணும். அது உயர்ந்த விஷயம் அல்ல. ரெண்டாவது ஞான யோகம். ஞான யோகம் அப்படின்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது, ஆனால் செயல்பாடுகள் அப்படி இல்லை. ஒரு அற்புதமான ஒரு உணவு இருக்கு, இல்லை ஒரு பலகாரம் இருக்கு அப்படின்னா அதை எப்படி செய்யறது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அது ஞானம். அதை செஞ்சு சாப்பிட்டா அது பக்தி யோகம் மாதிரி. அங்கே பக்தி யோகம்னா செயல்முறை இருக்கு. ஞானத்தில் வந்து ஒன்றுமே அனுபவிக்க முடியாது. சர்க்கரை அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதியிருந்தா அதை படிச்சிருந்தாலும் நம்ம சர்க்கரை சாப்பிட்டனுடைய இன்பம் வருமா? வராது. சர்க்கரையை நீ அனுபவிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சர்க்கரை எடுத்து வாயில் போடணும் இல்லைங்களா? அப்போ அதே மாதிரி தான். இப்போ மூன்றாவது அஷ்டாங்க யோகம். இங்கே உடற்பயிற்சி மாதிரி மூச்சை அடக்கி உடலை ஒரு விதமான ஒரு நிலையிலே, கட்டுப்பாடான நிலையிலே வச்சு அந்த மூச்சு பயிற்சியை பண்ணுறது, அது வந்து அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அஷ்டாங்க யோகம் இன்னைக்கு யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை, செய்யவும் முடியாது. ஏன்னா அதற்கான சூத்திரதாரி தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர். அவங்கெல்லாம் இருக்கும்போது அந்த இதுக்கு சூத்திரங்கள் எழுதி வச்சிருக்காங்க. அது பிரகாரம் அவங்க அதாவது 8 நிலைகளை கொண்டது தான் அந்த அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது. அது இன்னைக்கு வந்து நம்ம யாருமே செய்ய முடியாது, முதல் நிலைக்கே வர முடியாது. அது வந்து ஒரு தனி வகுப்பில் வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இந்த 3 நிலைகளுமே நமக்கு முழுமையான வெற்றியை கொடுக்குமா அப்படின்னா இல்லை. அதனால தான் பக்தி யோகம் அப்படிங்கிறது வந்து அங்கே செயலும் இருக்கு, தத்துவமும் இருக்கு. செயல் இல்லாத தத்துவம் பிரயோஜனம் இல்லை, தத்துவம் இல்லாத செயல் அதுவும் பிரயோஜனம் இல்லை. இது பிரபா சொல்லியிருக்காரு. எப்படி தத்துவம் இல்லாத செயல்பாடு அது பிரயோஜனம் இல்லை, செயல்பாடுகள் இல்லாத தத்துவம் அதுவும் பிரயோஜனம் இல்லை. செயல்பாடுகள் பிளஸ் தத்துவம் ரெண்டும் சேர்ந்தா அது பக்தி. நான் ஒரு விஷயத்தை படிக்கிறேன், படிச்சதை என்னுடைய வாழ்க்கையில அங்கே நடைமுறைப்படுத்தினா அது பக்தி. படித்த விஷயங்கள் ஞானமாகவே இருந்துட்டு இருக்குது அப்படின்னா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, தன்னை பொறுத்தளவுக்கு எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். ஆனால் விஷயங்கள் தெரிஞ்சதுனாலேயே வந்து ரிசல்ட் வரணும் தெரியும். விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தும் போது மட்டும்தான் நமக்கு அங்கே ரிசல்ட் கிடைக்கும். அப்போ அதுதான் வந்து பக்தி யோகம் அப்படிங்கிறது. அதனால வெறுமே உடற்பயிற்சி மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு எந்த விதத்திலுமே நமக்கு பயனை கொடுக்காது. இப்போ இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, வெறுமனே வாய்ப்பாடு மாதிரி படிக்காதீங்க. இது ஆதிசங்கரனே ஒரு இடத்துல காசியில் போகும்போது அவர் சொல்லியிருக்காரு. காசியில் வந்து ஆதிசங்கர் போயிட்டு இருக்கும்போது கங்கை கரையில் ஒரு பண்டிதர், வேதம் படிச்சிருக்கிற பண்டிதர் வந்து அவர் அப்படியே இந்த யஜுர்வேதத்தை வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டே இருக்காரு. அதாவது ஒரு வார்த்தை எங்கேயாச்சும் விட்டு போச்சோ என்னமோன்னு சொல்லி பார்த்து மனப்பாடம் பண்ணி படிச்சு ஒப்பிச்சுட்டே இருக்காரு. அப்போ
ஆதிசங்கர் அந்த வழியே போனவங்க பார்த்துட்டு நகினை ரட்சதி விக்ருங்கரணே அப்படின்னா, நீ படிச்சுட்டு இருக்கிற வேதம் எதுவுமே வேதமோ கர்ம மீமாசைகளோ எதுவுமே உன்னை காப்பாத்து. நகி ரட்சதி விக்ருங்கரணே. அப்போ இதெல்லாம் எதுவுமே உன்னை காப்பாற்றாது. கோவிந்தன் நாமம் ஒண்ணுதான் உன்னை ரட்சிக்கும். ரட்சிக்கக்கூடியது பகவானுடைய நாமங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னான். ஆனா ஆதிசங்கரரை பின்பற்றுபவர்களாக தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் அவங்க என்ன பண்றாங்க, அங்க பகவானுடைய இது எடுத்துக்கிறது இல்லை. அவங்க வெறும் வாய்ப்பாடுகளை மட்டுமே அவங்க சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ ஆதிசங்கரர் சொன்ன அந்த தத்துவத்தை அவங்க தத்துவமா மட்டும் எடுத்துக்க, ஆதிசங்கரர் என்ன செய்யறாரோ அதை அவங்க பின்பற்றணும். ஆதிசங்கரர் என்ன சொன்னாரு, அவர் அத்வைதத்தை போதிச்சாலும் கூட அவர் அத்வைதத்தை போதிக்க வேண்டிய கால சூழ்நிலை இருந்தது, அதுக்காக போதிச்சார். ஆனா அவர் அத்வைதியா இல்லை, அவரு பக்தரா இருந்தார். அதனால்தான் அவர் என்ன சொன்னார், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடனே, ஏ மூடனே கோவிந்தன் நாமத்தை பஜனம் பண்ணு, அது ஒண்ணுதான் உன்னை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த மாதிரி பகவானுடைய நாமங்களை எந்த அளவுக்கு இன்னைக்கு யாரெல்லாம் மிகப்பெரிய ஒரு பக்தர்கள் எல்லாருமே அந்த பகவானுடைய நாமங்களை தான் அவர் சொல்றதுக்கு எல்லாருமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை எல்லாருமே ஊக்குவிக்கக்கூடிய விதத்துல இருந்திருக்காங்க. பின்னாடி இந்த ஆழ்வார்களாகட்டும், சைத்தன்ய மகாபிரபு இந்த காலத்திலே இந்த மற்ற ஆச்சாரியர்கள் எல்லாருமே இங்க சொன்னது பகவானுடைய நாமங்களை சொல்வது அப்படிங்கிறது மட்டும்தான் மிகப்பெரிய விஷயம் சொல்லுது. அப்படிப்பட்ட சைத்தன்ய மகாபிரபு ஹரே கிருஷ்ணா என்னாச்சு, அப்படிப்பட்ட சைத்தன்ய மகாபிரபு அப்படியே ஒவ்வொரு ஊரா அவர் வந்துட்டு இருக்கும்போது பூரி ஒரு இடம் வர்றார். பூரிக்கு வரும்போது அங்க பிரதாபருத்ரன் அப்படிங்கிற ராஜா அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கார். அப்படி இருக்கிறப்போ அவருக்கு பக்தரா இருந்ததுனால பூரி ஜெகநாதர் கோயிலுக்குள்ள போறாரு. கோயிலுக்குள்ள போனதுமே அங்க ஜெகநாதரை பார்க்கறாரு. பார்த்த உடனே அப்படியே மூர்ச்சியாகி வந்துடுறாரு. அவருக்கு மூர்ச்சியாகி போகுது. அப்படின்னா இது எல்லாமே என்ன அப்படின்னா, ஒரு பக்தனுக்கு பகவானை சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய நிறைய ஆன்மீக தாக்கங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஏக்கம் வரும், அழுகை வரும், சிரிப்பு வரலாம், மன துயரம் வரலாம், ஒரு அதிர்ச்சி, இல்லை ஒரு உடலில் இருக்கக்கூடிய முடி எல்லாமே சொல்ல மயிர் கூச்சல் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி பல அடையாளங்கள் இருக்கும். அப்புறம் மூர்ச்சையாகுது, இதுவும் ஒரு அடையாளம். இப்போ அப்படி பார்க்கும்போது அங்கே சைத்தன்ய மகாபிரபு உள்ள வர்றார், இளம் சன்னியாசி. அங்கே பகவான் ஜெய் ஜெகநாத், அதாவது ஜெகநாத் பார்த்ததுமே ஜெய் ஜெகநாத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மூர்ச்சையாகிறார், விழுந்தார். அங்கிருந்த பாண்டாஸ், அங்கிருந்த பக்தர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, நீ ஒரு இளம் சன்னியாசி ஆச்சே, அவர் விழுந்துட்டாரே, மூச்சு இருக்கா இல்லையா பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போது கரெக்டா அந்த பிரதாபருத்ரன் ராஜாவுடைய ஒரு அவை புலவராக இருந்த ஒரு பக்தர், அவர் சார்பவம் பட்டாச்சாரியார், அவர் எங்க கோயிலுக்கு அந்த நேரம் வர்றாரு. பார்க்குறாரு. பார்த்தா ஒரு இளம் சன்னியாசி அவர் மூச்சையாக விழுந்திருக்கார். அப்போ லேச ஒரு நூல் எடுத்து மூக்கு பக்கத்தில் வச்சு பார்க்குறாரு. மூச்சு இருக்கா, சுவாசம் இருக்கா வச்சு பார்த்தா லேச நூல் ஆடும். சரி அப்போ உயிர் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு சரி இந்த அவர் புரிஞ்சிருச்சு. சார்பவம் பட்டாச்சாரியார் அவர் பக்தரா இல்லை, அவர் ஒரு ஞானி. இருந்தாலுமே ஒரு பக்தர்களுக்கு உண்டான குணங்கள் என்னென்னது அப்படிங்கிறத அவர் கேள்விப்பட்டிருக்காரு. அதனால ஒரு பக்தி பரவசத்தால இந்த இளம் சன்னியாசி பகவான் முன்னாடி விழுந்து கிடக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுட்டு தன்னுடைய சீடர்கள் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்றாரு, அவருடைய வீட்டுக்கு அப்படியே கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அவரை அப்படியே படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சு தண்ணி தெளிச்சு பார்க்குறாங்க, சத்தம் போட்டு பார்க்குறாங்க, கை தட்டுறாங்க, எதுவுமே நடக்கல. அவர் மூச்சை தெளியவே இல்லை, அப்படியே மயக்கமாவே எடுத்துட்டு இருக்காரு. அப்போ சைத்தன்ய மகாபிரபுடைய சீடர்கள் இருக்காங்க இல்லைங்களா, மகாபிரபுவை காணுமே அப்படின்னு சொல்லி தேடிட்டே வந்தவங்க ஜெகநாதர் கோயிலுக்குள்ள போய் பார்க்குறாங்க. அங்கே சொல்றாங்க, இங்கே ஒரு இளம் சன்னியாசி அவர் மூச்சையாகி விழுந்துட்டாரு, அவரை சார்பவம் பட்டாச்சாரியாருடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க, நீங்க அங்கே போனீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ அங்கே போகிறார். அங்கே போகும்போது இவங்க எல்லாம் சார்பம் பட்டாச்சாரியருடைய சீடர்கள் எல்லாம் சேர்ந்து சைத்திரி மகாபிரபுவை ஒரு கண்விழித்து பார்க்க வைக்கிறதுக்காக அவங்க வந்து என்னென்னமோ முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் நடக்கலை. உடனே அப்போ இவங்களுக்கு புரிஞ்சிச்சு, சைத்திரி மகாபிரபுடைய சீடர்கள் புரிஞ்சிச்சு, பகவான் வந்து ஒரு ஒரு பகவானை பார்த்த ஒரு இதில் இருக்கார், பரவசத்தில் இருக்கார் அப்படின்னு புரிஞ்சிச்சு. அப்போ பகவானை எந்த மாதிரி அவளை வந்து மீண்டும் சுயநிலை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். என்ன பண்றாங்க, அவருடைய சீடர்கள் எல்லாம் சேர்ந்து பயங்கர சத்தத்தை ஹரே கிருஷ்ணா கீர்த்தனம் பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா கீர்த்தனம் பண்ண 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 என்ன ஆகுது, ஒரு கட்டத்துல பகவான் அப்படி கண் திறந்து பார்க்கிறார், சுத்தி அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கிறார். இப்போ பார்த்தா அவர் வந்து மயக்கமா இருந்ததாகவும் அங்க ஜெகநாதர் கோயிலிருந்து அவரை எடுத்துட்டு வந்ததாகவும் கூட்டிட்டு வந்தாலும் சொல்றாங்க, கேள்விப்படுகிறார். அப்ப அங்கே சார்பம் பட்டாச்சாரியர் வீட்டிலேயே இருக்கிறார். அங்க எந்த ஒரு சக்தியாலுமே அவர் வந்து சுயநிலையை கொண்டு வர முடியல. ஆனா ஹரிநாமம் அங்க கீர்த்தனம் பண்ண மூலியமாக அவர் வந்து ஒரு சுயநிலைக்கு வந்தார். இப்படியே அங்க கொஞ்ச காலம் இருக்கிறார். இப்படி இருக்கும்போது சார்பம் பட்டாச்சாரியர் அவர் கேட்கிறார், என்னன்னு, நீங்களும் ஒரு இடம் சன்னியாசியா இருக்கிறீங்க, நீங்க ஏன் வேதம் வேதாந்தம் இதெல்லாம் படிக்கக்கூடாது? நீங்க சும்மா இன்னும் ஒரு கிருஷ்ணா ராமாயணம் இன்னும் மொத்தத்தில் வந்து ஒரு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வழிமுறை ஏதோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, நான் உங்களுக்கு வேதங்கள் சொல்லி கொடுத்துட்றேன், வேதாந்தம் சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்லி சார்பம் பட்டாச்சாரியர் சொல்றாரு. சார்பம் பட்டாச்சாரியர் சைத்திரி மகாபிரபு சொல்றாரு. சைத்திரி மகாபிரபு என்ன பண்றாரு, இல்லை எனக்கு வந்து வேதாந்தம் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எந்த மாதிரி நான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னா அதே போகணும் அப்படின்றாரு. இல்லை நீங்கள் வந்து இடம் சன்னியாசி இருக்கீங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஒரு சன்னியாசி அப்படின்னாவே வேதங்களை அசடார கற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சைத்திரியமா முடிவு பண்ணிட்டார், சரி சார்பம் பட்டாச்சாரியருக்கு அவருடைய கருணையை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்றாரு, சரி எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறாரு. அப்ப எங்க வச்சு சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஜெகநாதனுடைய கோயில்ல, பூரி ஜெகநாதர் கோயில்ல அங்க வச்சு அந்த மண்டபத்தில் வச்சு சைத்திரி மகாபிரபுக்கு அங்க வேதங்களை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஏற்பாடாக. அப்புறம் அங்கே போய் முதல் நாள் சைத்திரி மகாபிரபு அமைதியாக உட்காந்து சார்பம் பட்டாச்சாரியா சொல்லிக் கொடுத்த பாடங்களை எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கார். முதல் நாள் எல்லா பாடங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கேட்குறாரு, உனக்கு ஏதாச்சும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி. இவர் ஒன்றுமே பேசு, சைத்திரி மகாபிரபு ஒன்றுமே பேசு. அப்புறம் மறுநாள் ரெண்டாவது நாள் அப்படியே வந்து அதே மாதிரி வேதங்களை அவர் சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கார். மூன்றாவது நாள், நான்காவது நாள், இப்படியே 7 நாள் முடிஞ்சது. 7 நாளும் ஆச்சு, இவர்கிட்ட எந்த விதமான ஒரு ரிப்ளையும் இல்லை. சைத்திரி மகாபிரபு எந்த ரிப்ளையும் இல்லை. இவருக்கு புரிஞ்சுதா புரியலையா ஒன்றும் தெரியல. அப்போ சார்பம் பட்டாச்சாரியர், நீ என்ன ஒன்றுமே பேசாமல் இருக்கிறிய, உனக்கு நான் 7 நாள் பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன், ஏதாச்சும் உனக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்கே எனக்கு இது வந்து வேதங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, ஆனால் நீங்கள் அதற்கு சொன்ன சங்கரனுடைய விளக்கங்கள் தான் வந்து கஷ்டமாக இருக்குது கேட்கறதுக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, சூரியன் நிர்மலமாக இருக்கு, அதை மேகங்கள் எப்படி மறைக்குதோ அதே மாதிரி வேதங்கள் வந்து தெளிவாக பகவான் இருப்பை விவரிக்கிறது. உங்களுடைய விளக்கங்கள் அங்கே அருள்வாத விளக்கங்கள் அங்கே வந்து ஒரு மேகம் மாதிரி மறைச்சு பகவானை தரிசிப்பதை தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்தியை பற்றி சொல்லிக் கொடுக்குறார். சார்பம் பட்டாச்சாரியர் சொல்ல 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 சார்பம் பட்டாச்சாரியரை இதுவரைக்குமே எதிர்த்து கேள்வி கேட்டவங்க யாருமே இல்லை. ஏன்னா அவர் வந்து பிரதாபருத்ர ராஜாவுடைய அரசவையில ஒரு மந்திரியா இருக்கக்கூடியவர். அப்ப அப்படிப்பட்டவர் அங்க இது எல்லாமே சைத்திரி மகாபிரபு சொல்ல 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 இவர் கேட்டுட்டே வந்தவர். ஒரு கட்டத்துல நான் யாருமே தெரியலையா அவனுக்கு, சார்பமா யாருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு மட்டும் 6 கைகளோட சத்புஜங்களோட அவருக்கு காட்சி தர்றார் சைத்திரி மகாபிரபு. அப்புறம் தான் அவருக்கு தெரியும் வந்திருக்கிறது சாதாரண ஒரு பக்தர் அல்ல, சன்னியாசி இல்லை, வந்திருக்கிறது சாட்சாத் கிருஷ்ணா, 6 புஜங்களோட சத்புஜங்களோட வந்திருக்கார் அப்படின்ட்டு. அதே இடத்துல அவர் வந்து 100 பாடல்கள், சர்வபௌம சதகம் அப்படின்னு சொல்லி பேர், பகவான் மேல அங்க 100 பாடல்கள் எழுதுறார். எழுதி அங்க வந்து பகவானை திருப்திப்படுத்துறார். அப்புறம் அவர் பக்தராகிறார். இப்போ இந்த மாதிரி எல்லாமே இப்போ அடுத்து வந்து நமக்கு ஆரம்பி இருக்கிறதுனால நம்ம இதோட முடிச்சுக்குவோம்.
இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ சார்பம் பட்டாச்சாரியர் இதெல்லாம் கேட்டுட்டு அவர் தன்னுடைய வீட்டுக்கு போயாச்சு. அப்புறம் ஒரு 2 நாளாக சந்திக்கவே முடியும். ஒரு நாள் பகவான் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறாரு, கையில் ஜெகநாதருடைய பிரசாதத்தை எடுத்துட்டு சார்பம் பட்டாச்சாரியர் பார்க்கறதுக்காக போகிறார். ஏன்னா அதுக்கு பின்னாடி அவர் பார்க்கவே இல்லை. போகும்போது அவர் எப்பவுமே அவர் மிகப்பெரிய பிராமணர், 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுப்பார். சைத்தன்ய மகாபிரபு பிரசாதம் கொண்டு போகும்போது மணி 6, அவர் எந்திரிக்கவே இல்லை, தூங்கிட்டு இருக்கார். அப்போ சார்பமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்புறம் மெதுவாக எந்திரிச்சு பார்க்குறாரு. பகவானே எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அப்புறம் இந்த பிரசாத் பகவான் ஜெகநாதனுடைய பிரசாதம் சாப்பிட்டு அப்படின்னு சொன்னோடனே உடனே வாங்கி அப்படியே சாப்பிட்றாரு. படுக்கையில் இருந்து அப்படியே வாங்கி சாப்பிட்றாரு. ஆனால் அதே பக்தராக இருந்ததுனால அதை செஞ்சார். இல்லாத மட்டுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆசாரியர்கள் என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா, அவர் ஒரு பிராமணன் அப்படிங்கிற நிலையிலே இருந்திருந்தார் அப்படின்னா, ஐயோ நான் இப்பதான் எந்திரிச்சுக்கேன், இனி நான் குளிக்கல, பல்லு விளக்கல, அதனால நீ பல்லு விளக்காம எப்படி பிரசாதம் சாப்பிட்றது அப்படின்னு நிறைய விவாதங்களை வச்சிருப்பாரு. ஆனா அங்க பக்தர் அப்படிங்கிற நிலையில அவர் மாறி இருந்ததுனால சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த உடனே அந்த நேரத்தில் அப்படியே வாங்கி சாப்பிட்டாரு. பிரசாதம் அப்படிங்கிறது சாட்சாத் பகவான். பிரசாதத்துக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. பிரசாத ரூபத்தில் பகவான் அங்கே எழுந்தறி இருக்கார் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள உடனுக்குடனே அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றார். அப்போ அது எப்படி அந்த புரிதல் வந்தது? சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால அவர் வெறும் ஒரு ஞானியாக இருந்தவர் ஒரு பக்தராக மாறி அதுக்கு பின்னாடி எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு அவரும் சேர்ந்து அந்த பக்தியை பிரச்சாரம் செஞ்சாங்க அப்படிங்கிறது தப்பு. இப்போ இந்த விஷயங்களை எல்லாமே நம்ம இன்னைக்கு உள்வாங்கி இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு நல்ல நாள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண கதையை பூரணமாக யார் காது கொடுத்து கேட்டுக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாருமே நல்ல நாள். ஏன்னா காதுக்குள்ள போயின்னா தான் பிரச்சனை. காதுக்குள்ள போயிருக்கு அப்படின்னா அது அதோட வேலையை செய்யும். அப்படின்னு ஒரு குழந்தைக்கு மருந்து கொடுக்குறோம், குழந்தை அது விரும்புறதில்லை, கசப்பு முழுங்க மாட்டேங்குது, எப்படியோ அம்மா மருந்தை வாயில் ஊற்றிடுறாங்க. அந்த குழந்தைக்கு அது பிடிக்கல அப்படின்னாலும் கூட அந்த மருந்து அதுக்குள்ள போய் அதுக்குண்டான வேலை செய்யும். அதே மாதிரி தான் பகவான் கதைகளை நம்ம கேட்டுட்டே இருந்தப்போ, சிரவணம் காதுல கேட்டுட்டே இருந்தா அது அதனுடைய வேலையை செய்யும். அதனால நாம் இன்னைக்கு பகவானுடைய கதையை கேட்டிருக்கோம். பகவானுடைய நாமங்களை சொல்வதன் மூலியமாக நாம சைத்தன்ய மகாபிரபு நமக்கு காட்டி கொடுத்த அந்த வழிமுறையை எளிமையாக என்ன சொல்லியிருக்காங்க, புத்திசாலியாக நாம் அதை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கான மார்க்கங்கள் எத்தனையோ இருக்குன்னு நாம் நினைக்கிறோம். அந்த மார்க்கங்கள் எல்லாமே ஜெயிப்பதற்கு எந்த விதமான உத்தரவாதம் இல்லை. ஆனால் இது 100% ரிசல்ட் ஓரியன்டான வழிமுறை, நிச்சயமான ஒரு வழிமுறை அப்படிங்கிறத பகவானே சொல்றாரு. அதனால இதை நாம் எடுத்துக்கணும். யாரெல்லாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஹரே கிருஷ்ணா மந்திர சொல்லியோ இது வரைக்கும் அவங்க இதையே இன்னிலிருந்து சொல்ல ஆரம்பிச்சு உங்களுடைய வாழ்க்கையை வெற்றியுடையதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுக்கு, ஸ்ரீல பிரபுபாதுக்கு. மேலும் ஒரு அறிவிப்பு, 22ஆம் தேதி ஸ்ரீராம நவமி விழா நம்ம இங்கே கொண்டாட இருக்கிறோம். அதனால பக்தர்கள் எல்லாருமே அதை பற்றின நிகழ்ச்சி நிரல் நம்ம குரூப்பில் போடுவோம். அதை பார்த்துட்டு நீங்கள் அவசியம் அந்த ப்ரோக்ராமை கலந்துக்குமாறு கேட்குறோம்.